ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுபடட்டுங்க. அது கூடவே மல்லாட்டை பருப்புங்க, அது நான் உடச்சி சேர்க்குறேன். ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு சேருங்க, முழுசாக சேர்க்காதீங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை அதை கிள்ளி சேர்த்துக்குங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தாளிப்பை வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. எள்ளு வந்து இப்போ நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க, கருப்பு எள்ளு சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பை ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணிங்க. எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாங்க. இது ரெடிமேடு கொழுக்கட்டை மாவுங்க, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இடியாப்ப மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோவாக ஆக்கிட்டு நம்ம மாவை கொட்டிட்டு நல்லா கிளறணும். தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்ததுனால இப்படி செய்கிறோம். இல்லைனா வீட்லேயே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துகிட்டு ஒரு ஆவி காட்டிட்டு அதுக்கப்புறமேல நம்ம டைரெக்டாக நம்ம எப்படி நம்ம கொழுக்கட்டை செய்வோமோ அதே மாதிரியே நம்ம தாளிப்பில் போட்டு பிசைஞ்சு செய்யலாங்க. இப்போ நம்ம கிளறின மாவை அந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா பச்சைப்பருப்பை நான் அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு 3/4 பாகம் வேக வச்சா போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ மாவு சூடாக இருக்கிறதுனால அந்த தாளிப்பு வந்து கொஞ்சம் கை வச்சு கிளறாதீங்க, ஒரு கரண்டி வச்சு கிளறிக்குங்க. நம்ம பெசைய மாவு ஆறிடுங்க. எல்லா தாளிப்பும் ஒன்று சேர எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ போட்டுக்கலாம். பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம், உருண்டையாகவும் செஞ்சுக்கலாங்க. நீங்கள் இதை மாதிரி நீங்கள் கார கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு மேலே ஒரு துணி போட்டுக்குங்க. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதாங்க. ஆவி காட்டி எடுத்துகிட்டுனா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சிலர் பார்த்திங்கன்னா தண்ணியிலே எல்லாத்தையும் போட்டு வேக வைப்பாங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா பருப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நசநசப்பு தரும். அதுவே இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா மறுநாள் கூட உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டையும் போட்டுக்கலாங்க. இது மாதிரி கையால் பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா நல்லா வெந்துடும். கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. சூப்பரான சுவையான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.